நண்பர்களே, ஒரு முக்கியமான விஷயம். சிட்டிசன் படம் பார்த்தீங்களா? சிட்டிசன் படத்தில் அத்திப்பட்டிங்கிற ஒரு ஊரே காணாமல் போச்சு. அதே மாதிரி தான் என்னுடைய கூத்து. நான் ஒரு 2 வீடு வாங்கியிருக்கேன். அதில் கீழத்தெருவே காங்கலை. எங்கேனாச்சுன்னா பெருமாள்புரத்தில் நான் இருக்கிற ஊரில் கீழத்தெருவுங்கிற இதே காங்கலை. நான் கீழத்தெருவை எங்கன்னு கேட்டாச்சுன்னா இதுக்கு நான் எங்கே போய் சொல்ல, பஞ்சாயத்தில் கேட்டாச்சுன்னா எங்களுக்கே தெரியலங்காங்க. அப்போ அங்கே கலெக்டர் ஆஃபீஸ்க்கு அங்கங்கே எல்லாமே மனு கொடுத்து ஒரு தெருவே இது பண்ணிட்டாங்க. அதை கேட்டதுக்கு தான் ஒரே பிரச்சனைகள், ஒரே தொல்லைகளாக இருக்குது. இதை நம்ம அதிகாரிகளுக்கு அவங்களுக்கு இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது பண்ணியாச்சு. கீழத்தெருவை எங்கன்னு நான் இதுக்கு கிணத்த காங்கலை மாதிரி கீழத்தெருவு காங்கலை. நான் இதை எங்கே போய் பெட்டிஷன் கொடுக்கணும்னு எனக்கு தெரியல. அவ்வளோடைய இதுவும் ஆக்கிரமிப்பு, அவ்வளோ இதையும் கள்ளப்பத்திரம் போட்டு அவ்வளோ இது பண்ணுறாங்க. கேட்க போனால் நான் பொல்லாதவன். இதுக்கு பதில் சொல்லுங்கள் நண்பர்களே. நீங்கள் சொன்னால் தான் முடியும். ஏன்னா அவ்வளோ பிரச்சனை இருக்குது. நம்ம இதனாலேயே வீடியோ போட முடியல, வாங்க முடியல, செய்ய முடியல. ஏன்னா கீழத்தெருவுங்கிற ஒரு தெருவே பெருமாபுரத்துலேருந்து எடுக்கப்பட்டதாக இருக்குது. ஏன்னா தெருவுன்னா தெரு எத்தனை அடின்னு சொல்லுங்கள் பார்ப்போம். 2 அடி அகலமுள்ள பாதை தெருவா, இல்லைன்னா ஒரு 15 அடி தெருவா? அதுக்கு சொல்லுங்கள், ஒரு விளக்கம் சொல்லுங்கள். ஏன்னா எங்கள் கிராமத்தில் அப்படி பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குது. ஏன்னா நான் ஒரு வீடை வாங்கி விட்டேன். அந்த வீடை வாங்கிட்டு எனக்கு எதிர்ப்பாக ஒரு தனிப்பட்ட நபர் எங்களுக்கும் அவருக்கும் தனிப்பட்ட பகையை கொண்டு ஊர் பகையை ஆக்கி பெரிய பிரச்சனை ஆக்கிட்டே இருக்கார். நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா என்னுடைய வீடை பாதையை அடைக்கணும், வாங்கணுன்ட்டு அவ்வளோ பிளான் நடந்துகிட்டு இருக்குது. இதுக்கு பதில் சொல்லுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோ நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அந்த அந்த இடத்தையும் காமிக்கேன், அதையும் காமிக்கேன், கோயிலையும் காமிக்கேன், எல்லா பிரச்சனையும் காமிக்கேன். என்கிட்டயே பிரச்சனைக்கு வரானுவோ. என்ன காரணம்னா, ஒரு வாழ்க்கையில் யாருமே முன்னேறக்கூடாது. முன்னேறுங்க, தப்பு இல்லை. ஆனால் முன்னேறினா வீடு மட்டும் வாங்கினா தெருவுக்குள்ளே யாரும் வீடை வாங்கிறாதீங்க. ஒருத்தன் கஷ்டப்பட்டவன் முன்னேறினா சில ஆள்களுக்கு பிடிக்காது. நான் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. சில ஆட்கள் தனிப்பட்ட பகை, குடும்ப பகை, அதை ஊர் பகையை ஆக்கிட்டு பெரிய பிரச்சனை பண்ணுறாரு. இதை நானும் கலெக்டர் ஆஃபீஸு, தாலுகா ஆஃபீஸு, முதலமைச்சருக்கு எல்லாத்துக்கும் மனு கொடுத்துருக்கேன். என் தெருவை காங்கலன்ட்டு கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக என் தெரு கண்டிப்பாக கிடைக்கும். கிடைக்காம போகாது, கிடைக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், எந்த சாமியும் எந்த அம்மனும் தான் ஒருத்தனுடைய வீட்டை வாசலை அடைச்சிட்டு, ஒருத்தனுடைய வீட்டை சோழியை முடிச்சுட்டு எனக்கு கோயில் கட்டித்தா, எனக்கு கும்பாபிஷேகம் பண்ணிட்டு எந்த சாமியாட்டும் யாருக்கும் அம்மனுக்கு அம்மன் சொல்லியிருக்கான்ட்டு நீங்களும் சொல்லுங்கள். சாமிக்கு அப்படி இல்லை. சாமிக்கு இருக்கிற இடத்துல ஒரு 10 இடத்துல இருந்து அவன் நல்லா இருந்தாலே அவன் நல்லா ஆசீர்வாதம் பண்ணுவா. அது சில கேடு கட்டவனுவா வேணுக்குன்ட்டே முன்னேறிட்டான்னு சொல்லி பண்ணுறாங்க. சரி, இதை நான் சட்ட ரீதியாக நானும் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன். இதுதான் வீடியோ போடுறேன். அடுத்தடுத்த வீடியோ அந்த தெரு எல்லாமே வரும். பாருங்கள் நண்பர்களே. இந்த பிரச்சனை பெரும் பிரச்சனையாக ஓடிட்டு இருக்குது. இதை விவரம் தெரியாமல் சிலவங்க வீணாக இது பண்ணுறாங்க. குடும்ப பகையை ஊர் பகையை ஆக்குறாங்க. என்ன செய்ய? ஓகே.